என்னை விருந்து சாலைக்கு அழைத்து கொண்டு போனார். என்மேல் பறந்த அவருடைய கொடி நேசமே. என்னை விருந்து சாலைக்கு அழைத்து கொண்டு போனார். என்மேல் பறந்த அவருடைய கொடி நேசமே. கர்த்தருடைய அநாதி சிநேகம் நம்ம மேல மனதுருக்கமாய் பறந்து கொண்டிருக்கிறது. அந்த நேச கொடிய எல்லா தேவ தூதர்களும் ஜனங்களும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். நாம் கர்த்தரோடு ஒவ்வொரு நாளும் வேத வசனமாகிய விருந்தை உண்ணும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம். ராஜகுமாரத்திகளாய் கர்த்தரோடு ஆவிக்குரிய மன்னாவையும் கல்வாரி திராட்சை ரசத்தையும் கண்மலை தேனையும் உச்சிதமான கோதுமையையும் புசிக்கும்படி நம்மளை என்ன செய்யறார்? கர்த்தர் விருந்து சாலைக்கு அழைத்து கொண்டு போகிறார். விருந்துனாவே என்னது? ஒரு சந்தோஷம். பிரசங்கி 10:19. விருந்து சந்தோஷத்துக்கென்று செய்யப்படும். திராட்சை ரசம் ஜீவனுள்ளோரை களிப்பாக்கும். பணமோ எல்லாவற்றிற்கும் உதவும். பாத்தீங்களா? விருந்துனாவே ஒரு சந்தோஷம், ஒரு களிப்பு. அப்போ நம்ம கர்த்தருடைய வேதத்தை வசனமாகி விருந்தை உண்ணும் போது நமக்கு என்ன கிடைக்கும்? சந்தோஷமும் களிப்பும் கிடைக்கும். அதே இது நீதிமொழிகள் 15:15. சிறுமைப்பட்டவனுடைய நாட்கள் எல்லாம் தீங்குள்ளவைகள். மன ரம்மியமோ நித்திய விருந்து. மன ரம்மியம் நித்திய விருந்து. வேத வசனத்தை உண்ணும் போது நமக்கு விருந்து. அடுத்தது மன ரம்மியமோ நித்திய விருந்து. அதாவது தேவனுடைய பிள்ளைகள் எந்த நிலையில் இருந்தாலும் மன ரம்மியமாய் இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். தாழ்ந்திருக்க வேண்டிய காலத்தில் தாழ்ந்திருக்க வேண்டும். கர்த்தர் உயர்த்தி ஆசீர்வதிக்கும் போது உயர்ந்திருக்க வேண்டும். அதனாலதான் சங்கீதம் 34:10 கர்த்தரை தேடுவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. அப்போ நம்ம என்ன செய்யணும்னா, வாழ்க்கைய ஒருபோதும் சந்தேகத்தோடும் கவலையோடும் நம்ம என்ன செய்யக்கூடாது? எதிர்கொள்ள கூடாது. நான் வியாதியாவே இருந்துருவனோ, கடன் பிரச்சனையிலே இருந்துருவனோ, தவிப்பேனோ, இல்ல பாவத்துல விழுந்துருவேனோ, இந்த மாதிரி ஒரு சந்தேகம், ஒரு நெகட்டிவ் தாட்ஸ் நமக்குள்ள இருக்கக்கூடாது. நம்ம அந்த சூழ்நிலை இருந்தாலும் நான் இதை மேற்கொண்டு வெளியே வந்துருவேன். கர்த்தருடைய கிருபையினாலே அவருடைய வார்த்தையின்படி நான் கடன் கொடுக்கிறவளாய் மாறுவேன். அந்த மாதிரி நம்மளுடைய தாட்ஸ் எப்பயும் நல்ல பாசிட்டிவா இருக்கணும். கர்த்தருடைய வசனத்தின்படி நம்முடைய தாட்ஸ் இருக்கணும். நம்ம எல்லாம் ராஜாதி ராஜாவின் பிள்ளையாய் இருப்பதால் நம்மை நன்மையும் கிருபையும் தொடரும். அந்த மாதிரிதான் நமக்குள்ள இருக்கணும். சிறந்ததை தான் கர்த்தர் நமக்கு தருவார். உற்சாகத்தோடு நம்ம என்ன செய்யணும்? முன்னேறி செல்ல வேண்டும். இப்போ எப்பொழுதுக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ நம்ம சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டோமோ அப்பொழுதே இந்த உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களும் ஆவிக்குரிய பிரகாரமான ஆசீர்வாதங்களும் உன்னதத்திற்குரிய ஆசீர்வாதங்களும் நமக்கு நிச்சயமாக உண்டு. அப்போ சந்தோஷமும் சமாதானமும் நித்திய ஜீவனும் ஆவியின் வரங்களும் வல்லமைகளும் உண்டு. இஸ்ரவேல் ஜனங்கள் பாத்தீங்கன்னா கானானுக்கு போகும்போது அவங்களுடைய தேவைகள் எல்லாத்தையும் ஆண்டவர் பார்த்து கொண்டார். அதனால நம்மளுடைய வாழ்க்கையில சில சோதனைகள் பிரச்சனைகள் வந்தாலும் அதையே பார்த்து நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது? சோர்ந்து போய் விடக்கூடாது. கர்த்தர் நமக்கு சந்தோஷம் சமாதானம் நித்திய ஜீவன் வச்சிருக்கிறார். ஏன்னா நம்ம தேவ சாயலும் தேவ ரூபமும் நம்ம படைக்கப்பட்டு இருக்கிறோம். கர்த்தர் நம்ம மேய்ப்பராய் இருக்கும்போது என்ன செய்ய மாட்டோம்? நம்ம தாழ்ச்சி அடைய மாட்டோம், குறைவுபட்டு போக மாட்டோம். நம்ம ராஜ கலையோடு சந்தோஷமான முகத்தோடு நிமிர்ந்து என்ன செய்யணும்? உட்கார வேண்டும். மேன்மையானவர்களை பேசணும், நலமானவர்களை புசிக்க வேண்டும். அதனால இப்படி எல்லாம் நம்ம நல்ல ஒரு இதோட இருந்தோம்னா தான் நம்மளால மன ரம்மியமா இருக்க முடியும். இல்லைன்னா நம்ம நல்ல ஆசீர்வாதமா இருக்கும் போதுதான் சந்தோஷமா இருப்போம். தாழ்ந்திருக்க வேண்டிய சமயத்துல என்ன செஞ்சிருவோம்? சோர்ந்து போய் விடுவோம்.
அதனால நம்ம மன ரம்மியமா இருக்கு. எந்த சூழ்நிலையா இருந்தாலும் சரி, நன்மையும் கிருபையும் தான் தொடரும். கர்த்தர் எல்லாவற்றிலும் ஒரு நன்மையை வைத்திருக்கிறார் என்ற அந்த நல்ல ஒரு பாசிட்டிவ் தாட்ஸ் எப்பயும் நமக்குள்ள இருக்க வேண்டும். இதுதான் நமக்கு விருந்து, நித்திய விருந்து. மனரம்யமா இருப்பது விருந்து. அப்ப யாரெல்லாம் எல்லா சூழ்நிலையிலும் சந்தோஷமா இருக்கீங்களோ, நீங்க நல்ல ஒரு விருந்து சாப்பிட்டுட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். சரி, வேதத்துல என்னென்ன விருந்து நம்ம பார்க்கலாம். 2 சாமுவேல் 9:1. 2 சாமுவேல் 9:1. யோனத்தான் நிமித்தம் என்னால் தயவு பெறத்தக்கவன் எவனாவது சவுலின் வீட்டாரில் இன்னும் மீதியாய் இருக்கிறவன் உண்டா என்று தாவீது கேட்டான். தாவீது கேட்கிறார். உடன்படிக்கை சிநேகிதனான யோனத்தானை நினைவு கூர்ந்து, தேவன் நிமித்தம் நான் சவுலின் குடும்பத்தாருக்கு தயவு செய்யும்படி சவுலின் வீட்டாரில் யாதொருவன் இன்னும் மீதியாய் இருக்கிறானான்னு விசாரிக்கிறார். அப்பதான் 2 கால்களும் உடமான மேவி போசேத், அப்ப ராஜ வம்சத்திலே தோன்றினவன் எப்படி இருந்தான்? லோபேத்தர் என்ற இடத்துல அடிமை போல வாழ்ந்துட்டு இருந்தான். அதுல 8ஆம் வசனம் வாசிமா. 9:8. அப்பொழுது அவன் வணங்கி, செத்த நாயை போலிருக்கிற என்னை நீர் நோக்கி பார்க்கிறதற்கு உமது அடியான் எம்மாத்திரம் என்றான். இப்படிதான் சிலர் தங்களை பற்றியும் தங்களை குறித்தும் கர்த்தர் என்ன நோக்கம் வைத்திருக்கிறார் என்பதை குறித்தும் தெரிந்து கொள்ளாம தாழ்வு மனப்பான்மையோடு தங்களை செத்த நாய்க்கு ஒப்பிட்டு கொண்டிருக்கிறார்கள். இந்த மேவி போசேத் மாதிரி. ஆனா தேவன் எதற்காக நம்மை விருந்து சாலைக்கு அழைத்து கொண்டு போகிறார்? அவருடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்து நம்மை நேசித்தது நிமித்தம், நம்மோடு உடன்படிக்கை செய்து கொண்டது நிமித்தமாகவும் தெரிந்து கொண்டிருக்கிறார். ராஜ குடும்பத்தில் உள்ளவர்களாக நம்ம சிந்திக்க வேண்டும். மேற்போது ராஜ குடும்பத்துல பிறந்தவன் தான். ஆனா அவன் என்ன சொல்றான்? நான் செத்த நாய் மாதிரி கிடக்குறேன் அப்படின்னு சொல்றான். ஆனா தாவீது யோனத்தானோடு செய்த உடன்படிக்கை நிமித்தம் அவன் மகனை என்ன செய்யறான்? ராஜ குமாரோடு விருந்து சாப்பிட அவனை அழைக்கிறான். அதே மாதிரிதான் பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்து நிமித்தம், நம்மளை நேசித்தது நிமித்தம், நம்மோடு உடன்படிக்கை செய்தது நிமித்தம் நம்மளை ராஜ குடும்பத்தில் உள்ளவர்களாக அவர் வைத்திருக்கிறார். நமக்கு அந்த சிந்தனை எப்பொழுதும் இருக்க வேண்டும். தாழ்வு மனப்பான்மை இருக்கக்கூடாது. நம்ம ராஜ குடும்பத்தை சேர்ந்தவங்கள், இயேசு ராஜாவின் பிள்ளைகள். அப்போ கர்த்தர் நமக்கு இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் விருந்து சாலைக்கு நம்மளை அழைத்து கொண்டு போகிறார். ராஜகுமாரர்களோடு ராஜகுமாரத்திகளோடு நமக்கு விருந்து உண்டு. இப்ப நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகளா இருக்க, ரட்சிக்கப்பட்டு சொந்த ரட்சா ஏற்றுக்கொண்ட பிறகு நமக்குள்ள எப்பயும் இந்த நிமிர்ந்து நிற்கும் இந்த நல்ல தாட்ஸ் இருக்கணும். நம்மளா யாரு? ராஜாதி ராஜாவின் பிள்ளைகள். இயேசுவோடு நமக்கு விருந்து உண்டு. அடுத்து நமக்கு அடுத்த விருந்து எப்படின்னு பாத்தீங்கன்னா, சத்துருக்களுக்கு முன்பாக ஒரு விருந்து. சங்கீதம் 23:5. என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. பாத்தீங்களா? நம்முடைய நெத்தியில எல்லாம் ராஜ முத்திரை இருக்குது. அப்ப தேவனுடைய பிள்ளைகள் உலக மக்களுக்கு நம்மளை பத்தி தெரியாட்டி, உலகத்தை அர்ப்பணிச்ச நம்ம கிறிஸ்துவின் ரத்தத்தால் மீட்கப்பட்டவர்கள். நமக்கு கர்த்தருடைய நாமம் தரிக்கப்பட்டு இருக்கிறது. சத்துருக்கள் அதை பார்ப்பாங்க. பார்த்து என்ன செய்வாங்க? நிச்சயமாகவே பயப்படுவார்கள். அப்போ ஆண்டவர் சத்துருக்களுக்கு முன்பாக நமக்கு ஒரு விருந்தை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். நம்ம கிட்ட இருக்கிறத, நம்ம நெற்றியிலே ராஜ முத்திரை இருக்கிறனால அவங்க என்ன செய்வாங்களா? நம்மளை பார்த்து பயப்படுவார்கள். இப்ப தாவீது பாத்தீங்கன்னா ஆடு மேய்ச்சிட்டு தான் இருந்தான். ஆனா கர்த்தர் அவனை பெரிய ராஜாவாக அவனை தெரிந்து கொண்டார்.
அதே மாதிரி தானியேல் வந்து சிங்க கபில போடப்பட்டான். ஆனாலும் அந்த உலக சிங்கங்கள், உலக சத்துருக்கள் சேதப்படுத்த முடியாதபடிக்கு காக்கப்பட்டான். அதே போலதான் நம்மளும் சத்துருக்கள் மத்தியில் நின்று கொண்டிருந்தாலும் நம்மை எதுவும் சேதப்படுத்த முடியாது. நம்ம பயப்படவே கூடாது. ஐயோ இப்படி சோதனை வந்துருச்சு, ஐயோ பிசாசு நம்மள போராட்டம் இருக்கு, அப்படிலாம் பயப்படவே கூடாது. என்ன போராட்டம் வந்தாலும் நம்மளை சேதப்படுத்த முடியாது. கர்த்தர் நமக்கு சத்துருக்களுக்கு முன்பாக ஒரு பந்தியை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார் என்று சொல்லி நம்ம என்ன செய்யணும்? நம்ம எல்லாரும் ஜெயம் கொள்ளுகிறவர்கள். என்ன வந்தாலும் ஒண்ணு நீ செய்ய முடியாது, ஜெயம் எங்களுக்குத்தான் என்ற அந்த ஒரு மேன்மையான அந்த சிந்தனை நமக்குள்ள இருக்கணும். அவங்க வாயெல்லாம் ஆண்டவர் கட்டி போடுவார். நம் கண்கள் அந்த சத்துருக்களின் மத்தியிலே நமக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி நமக்கு விருந்து செய்கிற தேவனை நோக்கி பார்க்க வேண்டும். நம்ம எப்பேற்பட்ட ஜனங்கள் என்பதை நம்ம உணரணும். எவ்வளவு பெரிய ராஜ குடும்பத்தில் உள்ள தேவாதி தேவனின் இயேசு கிறிஸ்துவின் ராஜாதி ராஜாவோடு நமக்கு பெரிய விருந்து இருக்குது. நம்ம அதெல்லாம் நினைக்காம ஐயோ நம்ம இப்படி இருக்கமே, இவங்க அப்படி இருக்காங்களா, அவங்க இப்படி இருக்காங்களே நம்ம நினைச்சிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கிறோம். ஆனா கர்த்தர் நம்மளை எப்படி பார்க்கிறார் என்பதை நம்ம உணர வேண்டும். அடுத்து பாத்தீங்கன்னா தகப்பன் வீட்டுல விருந்து, லூக்கா 15:17. அவனுக்கு புத்தி தெளிந்த போது அவன், என் தகப்பனுடைய கூலிக்காரர் எத்தனையோ பேருக்கு பூர்த்தியான சாப்பாடு இருக்கிறது, நானோ பசியினால் சாகிறேன். கெட்ட குமாரன் வந்து புத்தி தெளிந்த போது பாவ அறிக்கையோடு தகப்பனிடத்திலே திரும்பி வந்தான். அப்போ நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் ஒரே ஒரு காரியம்தான். தேவ பிள்ளைகளாகிய நம்ம வந்து பாவங்களை மறைக்க கூடாது. நம்ம என்ன செய்யணும்? அறிக்கை செய்து விட்டுவிட வேண்டும். நீதிமொழிகள் 28:13. தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். அது ஒண்ணுதான் நம்ம செய்யணும். நம்ம பாவங்களை மறைக்காம அறிக்கை செய்து அதை விட்டு விட வேண்டும். ஏன்னா 1 யோவான் 1:9 ஆண்டவர் சொல்லியிருக்காரு, நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். இது ஒண்ணுதான் நம்ம செய்ய வேண்டியது. தேவ பிள்ளைகளாகி நம்ம என்ன செய்யணும்? பாவங்களை மறைக்காம அறிக்கையிடும் போது நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். இந்த கெட்ட குமாரன் திரும்பி வந்தது போல, திரும்பி வந்தப்போ எப்படி தகப்பனை எதிர்கொண்டு ஓடி வந்து முத்தமிட்டு, கைகளுக்கு மோதிரமிட்டு, உயர்ந்த வஸ்திரத்தை உடுத்தி, பாதரட்சைகளை அணிவித்து, மகனே விருந்து சாலைக்கு வா என்று அழைத்து கொண்டு போனார். அந்த கெட்ட குமாரன் மேல் தகப்பனுடைய நேச கொடி வந்து பறந்தது. அதே போலதான் கர்த்தருடைய நேச கொடி நம்ம மேல பறக்குது. அப்போ நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் வந்து, ஆண்டவரே நம்ம பாவத்தை மறைக்காம நம்ம செய்ய எல்லாவற்றையும் நம்ம ஆண்டவர்கிட்ட அறிக்கை இருக்கும்போது அவர் நம்மளை சுத்திகரிக்க, நம்மளை மன்னித்து சுத்திகரிக்க அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். அது மட்டும் இல்ல, நம்மளை விருந்து சாலைக்கு அழைத்து கொண்டு போகிறார். ஏன்னா தேவன் தன்னண்டே வருகிற ஒருவரை என்ன செய்ய மாட்டாராம்? புறம்பே தள்ள மாட்டாரு. அதனால நம்ம செய்ய வேண்டியது எல்லாம் இது ஒண்ணுதான். இது செய்தோம்னா நம்ம வந்து ஆண்டவர் என்ன செய்வாராம்? அவரோடு விருந்து சாலையில அழைத்து கொண்டு போறாரு. அவருடைய நேச கொடி நம்ம மேல பறந்துகிட்டே இருக்கும். அப்போ நம்மளால என்ன செய்ய முடியும்? மன ரம்யமா இருக்க முடியும். அது நித்திய விருந்து. எந்த சூழ்நிலையா இருந்தாலும் மன ரம்யமா இருக்க முடியும். நம்ம வந்து மேவி போசித்த போல தாழ்வு மனப்பான்மையோடு இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. நம்மளோடு உடன்படிக்கை செய்த இயேசுவோடு ராஜ விருந்து சாப்பிடலாம். சத்துருக்களுக்கு முன்பாக என்ன போராட்டம் வந்தாலும் நமக்கு ஆண்டவர் ஒரு பந்தி ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறார். நமக்கு ஜெயம் உண்டு. எல்லாவற்றையும் நான் மேற்கொள்ள முடியும். நான் இப்படி இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஜெயத்தோடு வாழணும் இந்த உலகத்துல.
கெட்ட குமாரன் புத்தி தெளிந்த மாதிரி நம்ம என்ன செய்யணும்? என்னென்ன ஆவியானவர் நமக்கு உணர்த்துறாரோ, எப்படிலாம் நடத்துகிறாரோ அதை கீழ்ப்படிந்து, நம்ம எந்தெந்த விஷயத்துல கீழ்ப்படியாம இருந்தோமோ அதெல்லாம் அறிக்கையிட்டு ஆண்டவரிடத்துல மன்னிப்பு பெற்றுக்கொண்ட போதும் அவர் நம்மளை சுத்திகரித்து அவருடைய விருந்து சாலைக்கு அழைத்து சென்று அவர் நேச கொடி நம்ம மேல பறந்து ஆண்டவருக்குள்ளாக எப்பொழுதும் சந்தோஷமா மேன்மையா ஜீவிக்கலாம். அதனால இந்த நெகட்டிவ் தாட்ஸுக்கெல்லாம் இடம் கொடுக்காதீங்க. எப்பொழுதும் பாசிட்டிவா திங்க் பண்ணுங்க, மேன்மையானவர்களை சிந்திங்க, மேன்மையானவர்களை பேசுங்க. நமக்கு ராஜாதி ராஜாவின் பிள்ளைகள். அதனால எப்பொழுதும் அந்த நல்ல அந்த சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் நமக்கு இருக்கணும். இயேசு கிறிஸ்துவுக்குள் எல்லா துதியும் கனமும் கர்த்தருக்கே உண்டாகட்டும். ஆமென். இரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு உண்டாகாது என்ற வேத வசனத்தின்படி நமக்கு பாவ மன்னிப்பு உண்டாகும்படியாக நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கோர சிலுவையிலே தொங்கும் காட்சி இதோ. கல்வாரி மாமலையின் காட்சி காணீரோ, என் ஆத்மநேசரின் மாட்சி கேளீரோ. கல்வாரி மாமலையின் காட்சி காணீரோ, என் ஆத்மநேசரின் மாட்சி கேளீரோ. வானகமே வையகமே சாட்சி பகர்ந்திடும், வானகமே வையகமே சாட்சி பகர்ந்திடும். கல்மனமும் உருகிடும் கண்ணீர் சொரிந்திடும், கல்வனமும் உருகிடும் கண்ணீர் சொரிந்திடும். கல்வாரி மாமலையின் காட்சி காணீரோ, என் ஆத்மநேசரின் மாட்சி கேளீரோ. குணமாந்த நிந்தனை செய்தார், மன்னவனும் துடித்ததை கண்டு பூரித்தார். தீய குணமாந்த நிந்தனை செய்தார், மன்னவனும் துடித்ததை கண்டு பூரித்தார். பேயை போன்ற துன்பம் செய்து மகிழ்ந்தார், மன்னிப்பின் நாயகனும் வேண்டுதல் செய்தார். பேயை போன்ற துன்பம் செய்தே மகிழ்ந்தார், மன்னிப்பின் நாயகனோ வேண்டுதல் செய்தார். மன்னிப்பின் நாயகனோ வேண்டுதல் செய்தார். கல்வாரி மாமலையின் காட்சி காணீரோ, என் ஆத்மநேசரின் மாட்சி கேளீரோ.
உணர்வுற்ற கள்ளனோ அறிக்கையிட்டான், நினைத்தருள்க என்றே வேண்டிக் கொண்டான். உணர்வுற்ற கள்ளனோ அறிக்கையிட்டான், நினைத்தருள்க என்றே வேண்டிக் கொண்டான். இரட்சகரும் அவனுக்கு அருள் புரிந்தார், பேரின்ப வீட்டினில் வாழ்வளித்தார். இரட்சகரும் அவனுக்கு அருள் புரிந்தார், பேரின்ப வீட்டினில் வாழ்வளித்தார். கல்வாரி மாமலையின் காட்சி காணீரோ, என் ஆத்மநேசரின் மாட்சி கேளீரோ. அன்னையிடம் இது உன் மகன் என்று அன்பான சீடனின் பொறுப்பளித்தார். அன்னையிடம் இது உன் மகன் என்று அன்பான சீடனின் பொறுப்பளித்தார். அவனிடம் இது உன் தாய் என்று கனிவாய் மொழிந்து கரமளித்தார். அவனிடம் இது உன் தாய் என்று கனிவாய் மொழிந்து கரமளித்தார். கல்வாரி மாமலையின் காட்சி காணீரோ, என் ஆத்மநேசரின் மாட்சி கேளீரோ. உடலும் உயிரும் துடித்துடிக்க இறைவனை நோக்கி அபயமிட்டார். உடலும் உயிரும் துடித்துடிக்க இறைவனை நோக்கி அபயமிட்டார். என்னை ஏன் கைவிட்டீர் என் தேவா என்றே விண்ணோக்கி முழக்கமிட்டார். என்னை ஏன் கைவிட்டீர் என் தேவா என்றே விண்ணோக்கி முழக்கமிட்டார். கல்வாரி மாமலையின் காட்சி காணீரோ, என் ஆத்மநேசரின் மாட்சி கேளீரோ. தேகமெல்லாம் தளர்ந்து நான் வறண்டு தாகம் தாகம் என்றார் தேவமகன். தேகமெல்லாம் தளர்ந்து நான் வறண்டு தாகம் தாகம் என்றார் தேவமகன். ஜீவதன் நீரருளும் வேந்தனுக்கு கடியின் கசப்பினையே தந்தனரே. ஜீவதண்ணீர் அருளும் வேந்தனுக்கு கடியின் கசப்பினையே தந்தனரே.
கல்வாரி மாமலையின் காட்சி காணீரோ என் ஆத்மநேசரின் மாட்சி கேளீரோ முடிந்தது என்று இயேசு முழக்கமிட்டார் ஆதாமின் சாபத்தை ஒழித்து விட்டார் முடிந்தது என்று இயேசு முழக்கமிட்டார் ஆதாமின் சாபத்தை ஒழித்து விட்டார் தொடர்பணி நமக்கென கொடுத்து விட்டார் அவரை நாமும் தொடர்ந்திடுவோம் தொடர்பணி நமக்கென கொடுத்து விட்டார் அவரை நாமும் தொடர்ந்திடுவோம் கல்வாரி மாமலையின் காட்சி காணீரோ என் ஆத்மநேசரின் மாட்சி கேளீரோ தந்தையே என் ஆவி உம்மிடமே தந்தேன் என்றே உயிர் மீத்தார் தந்தையே என் ஆவி உம்மிடமே தந்தேன் என்றே உயிர் நீத்தார் பாவம் ஒன்றுமில்லா மனுவேலன் நம் பாவம் தீர்த்திடவே பலியானார் பாவம் ஒன்றுமில்லா மனுவேலன் நம் பாவம் தீர்த்திடவே பலியானார் கல்வாரி மாமலையின் காட்சி காணீரோ என் ஆத்மநேசரின் மாட்சி கேளீரோ கல்வாரி மாமலையின் காட்சி காணீரோ என் ஆத்மநேசரின் மாட்சி கேளீரோ